ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ஆர்கானிக்காக பிஸ்கெட் செய்ய போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல் கடாயில் செய்ய போகிறோம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு வச்சுட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பிஸ்கெட்டில் நட்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் அதிக அளவு நட்ஸ் இருக்காது. நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்காது. நம்ம செய்கிற பிஸ்கெட்டில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ்லாம் போட்டு நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டுக்கான மாவை ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற கப்போட அளவில் தான் எல்லா பொருளும் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ரொம்ப ஹார்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு செய்ய முடியாது. அது 1 hour பிஃபோராக நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இந்த பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டர் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். நான் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நார்மல் ஸ்வீட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா 3/4 கப்பு நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட் பண்ணும்போது இந்த மாதிரி பிஸ்கட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே காய்ச்சின பாலை ஒரு 1/4 கப்பு ஊற்றி பீட் பண்ணுங்கள். நம்ம போட்ட பட்டர், நாட்டு சக்கரை, பால் எல்லாமே மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சுக்கோங்க. மாவை ஜலிச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும்னா, மாவு உருண்டை பிடிச்சிங்கன்னா 2ஆக உடையணும். அந்த மாதிரி பதத்துக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இது கூடவே கேஷ்யூ நட்டு, பாதாமும் 50 கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸை மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நட்ஸு பிஸ்கெட்ஸ்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி கொடுப்போம். ஆனால் நம்ம சேர்க்குற மாதிரி இவ்வளோ நட்ஸு அவங்க சேர்ப்பாங்களான்னு தெரியாது. கண்டிப்பாக சேர்க்கவும் மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நட்ஸு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். குழந்தைங்க ஒரு 2 பிஸ்கெட் டெய்லியும் சாப்பிட்டா கூட எனர்ஜி தான். இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணிக்கிறோம், மைதாவும் ஆட் பண்ணல, கோதுமை மாவு தான் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டை யார் வேணாலும் சாப்பிட்லாம். பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நீங்கள் புட்டிங்கன்னா இந்த மாதிரி உடையணும். பிஸ்கெட்டை நம்ம உருட்ட போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த பிஸ்கெட்டை எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பிஸ்கெட்டை வேக வைக்கும் போது ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கிற பாத்திரத்தோடு உள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் பிஸ்கெட்டை வச்சு வேக வைங்க. இந்த பிஸ்கெட்டை தின்னாகவும் பண்ணலாம், கொஞ்சம் திக்காகவும் பண்ணலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். நான் இந்த மாவு வச்சு 3 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டை வெளியில் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செய்ய கற்றுக்கோங்க. நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு கூட நீங்கள் பிஸ்கெட் ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கெட்டில் நட்ஸ் போட்டதே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா
இந்த மாதிரி மேலே போடுற நட்ஸை வந்து நீங்கள் போடாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்கெட் மாவு ரெடி பண்ணும் போதே நட்ஸு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மேலே போட்ட நட்ஸை வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கோங்க. எந்த ட்ரேயில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட்டை மேலே போட்டுக்கோங்க. கேஸில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் பிஸ்கெட்டை. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற நட்ஸ்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்கெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ராகி கம்பு பிஸ்கெட் கூட செஞ்சுக்கலாம். நான் கடாயில் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணதுனால சூடாக இருக்கும். பிஸ்கெட் ட்ரேவை பார்த்து வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச ஆர்கானிக் நட்ஸ் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிருங்க. இந்த பிஸ்கெட்டை யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்நாக்ஸ் டைமில் இந்த பொரிச்ச ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி பிஸ்கெட் நம்ம ஆர்கானிக்காக செஞ்சதுனால உடம்புக்கு ஹெல்த்தி. பசி டைமில் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவனே இல்லாமல் கடாயில் செஞ்ச பிஸ்கெட் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணியிருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்குது. பிஸ்கெட்டை செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, கிறிஸ்பியாகவே இருக்கும். ஒரே மாவில் செஞ்ச இந்த 3 ஷேப் பிஸ்கெட்டையும் நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.